புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னை மெரினாவில் மணிகூண்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணனிடம் கேட்கலாம். சமய மணிவண்ணன், சென்னை மெரினாவில் புத்தாண்டையொட்டி என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக 2026 புத்தாண்டை வரவேற்பதற்கு சென்னை மாநகரமானது தயாராகி வருகிறது. சென்னை மாநகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இந்த புத்தாண்டு கொண்டாட்ட ஏற்பாடுகள் களைகட்டி வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள டிஜிபி அலுவலகம் அருகே அமைந்துள்ள மணிக்கூண்டில் ஆண்டுதோறும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இருப்பது என்பது வழக்கம். காவல்துறையும் பொதுமக்களும் இணைந்து இந்த புத்தாண்டை 2026 புத்தாண்டை இங்கு இருக்கக்கூடிய பகுதியில் ஒன்றாக இணைந்து கேக் வெட்டி என்பது ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு வழக்கமான ஒன்று. இந்நிலையில் இன்றைக்கும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டமானது சரியாக நள்ளிரவு 12 மணி அளவில் தொடங்க உள்ளது. அதற்கு முன்பாகவே காவல்துறை தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா சென்னையில் மொத்தம் 19,000 போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகிறாங்க. இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ள இங்கே மெரினா கடற்கரையில் மட்டும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீஸார் இந்த பகுதிகளில் மட்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அது மட்டுமல்லாது சென்னை மெரினா கடற்கரைக்கு இன்று மாலை முதலே போலீஸார் எந்த பொதுமக்களுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. குறிப்பாக ஏனென்றால் பொதுமக்களுக்கு எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது, விபத்துகளை தடுக்க வேண்டும் என்கிற வகையில் தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது மெரினா கடற்கரையானது மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையானது தற்போது போக்குவரத்து மாற்றத்திற்கு தயாராகி வருகிறது. அது மட்டுமல்லாது சென்னையில் மொத்தம் 425 இடங்களில் சிறப்பு வாகன தணிக்கை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நாம் தற்போது காட்சிகளிலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சென்னை மெரினா கடற்கரை சாலையில் போக்குவரத்து மாற்றுவதை போலீஸார் தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே சென்னை மெரினா கடற்கரையில் உட்புற சாலைகளில் போக்குவரத்து மாற்றமானது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது பிரதான சாலையான காமராஜர் சாலையிலும் போக்குவரத்து மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு மேல் இந்த மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மெரினா காமராஜர் சாலையில் நடைபெறவுள்ள புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்க வரும் பொதுமக்கள் அனைவருமே தங்கள் வாகனங்களை வெளியவே, அதாவது போக்குவரத்து தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு வெளியவே நிறுத்திவிட்டு தான் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கு வேண்டும். அது மட்டுமில்லாது பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை பார்க் செய்வதற்கும் தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தற்போது போக்குவரத்து மாற்றங்களுக்கான ஏற்பாடுகள் போலீஸார் தொடங்கியுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகுதிக்கு பொதுமக்கள் வர தொடங்குவர். தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்புகளை கருதியும் இங்கே ஏராளமான ஏற்பாடுகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். அது மட்டுமில்லாது இந்த பகுதியில் உள்ள தனியாக முகாம்கள் அமைக்கப்பட்டு, மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு, அந்த இடத்திலிருந்து இங்கு அதிகளவில் பொதுமக்கள் கூடும்போது அந்த பொதுமக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு தேவைகள் அளிக்கப்பட வேண்டும் என்கிற வகையிலும் போலீசார் தொடர்ந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.